ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் பெரி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா காலிஃப்ளவர், கோஸ், கேரட், ஆனியன், இது 4 ஆர்டிகல்ஸும் ரொம்ப தேவை. ஓகே, இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். வாங்க கட் பண்ணுறது பார்க்கலாம். இது நாங்கள் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நம்ம நியூவாக ரெசிபி ட்ரை பண்ணலான்னு. அதனால நாங்கள் இதை ட்ரை பண்ணோம். காலிஃப்ளவர் பக்கோடா ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு கேரட் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோஸ் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனியன் அவங்க கட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் தான். ஓகே, ஒரு 5 நிமிட்ஸ் வெயிட் பண்ணலாம். கேரட்டும் கட் பண்ணியாச்சு. இது பத்தலை, இன்னும் ஒரு கேரட் கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க ஆனியன் தோல்லாம் கட் பண்ணிடுவாங்க. நான் ஆனியன் கட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ ஆனியன் நான் என்ன கட் பண்ண போகிறேன்னா ஆனியன் தான் கட் பண்ண போகிறேன். நான் காலிஃப்ளவர் எடுத்தேன். அவங்க அது லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம ஆனியன் கட் பண்ணலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். ஆனியன் ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும். கேரட்டாவது கொஞ்சம் ஹார்டாக லைட்டாக பாக்ஸாக கட் பண்ணணும். இது அப்படி இல்லை, இது ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும். ஏன்னா அது வதங்கணும்ல, அதனால் அவங்க அதை சொன்னேனே, அவங்க தோல் உரிக்கிறாங்க. நான் மெலிசாக உரிச்சிட்டேன். ஓகே, வெயிட் அண்ட் சி. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நாங்கள் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறோம். என் கசினும் என் கூட தான் இருக்காங்க. நாங்கள் தீபாவளி லீவில் நம்ம சரி ஒரு ரெசிபி செஞ்சு போடலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேர் சேர்ந்து இதுமாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணோம். அதேமாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம் கரெக்டாக. அவங்க சொன்னாங்க, ஏன்மா ஹார்டாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், சரி ஓகே, நீங்களே கட் பண்ணுறேங்க மெலிசா அப்படின்னேன். சரி, அவங்களும் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. நான் ஆனியன் தான் மெலிசாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே காலிஃப்ளவர் பண்ணுறேன்ட்டாங்க. காலிஃப்ளவர் தண்டாக தான் எடுக்கணுமா, எனக்கு அது தெரியாது. அதனால நான் அவங்கள பண்ண சொல்லிட்டேன். நான் இன்னும் ஆனியனில் தான் இருக்கேன். ஆனியன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி எல்லாருக்கும். எல்லோரும் பார்த்து பட்டாசு வெடிங்க, ஓகேவா? மழை டைம் வேறு. ஓகே, நீங்களாம் சேஃபாக வெடிங்க பட்டாசுலாம். அப்புறம் அவன் சொல்லிட்டான், நானே கட் பண்ணுறேன் காலிஃப்ளவர் அப்படின்னா. சரின்னு நான் ஓகே விட்டேன். எனக்கு அது மாதிரி தண்டெல்லாம் வெட்ட வராது. அவளுக்கு தான் தெரியும் போல். எனக்கு அது மாதிரி தெரியாது. நான் ஆனியன் கட் பண்ணுறேன்ட்டு நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே நாங்கள் கோஸ் கட் பண்ணிட்டோம், கேரட்டும் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்போம். அவள் அது எடுத்துகிட்டு நான் இதை எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு நிறைய காமெடிஸ்லாம் நடந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது மாதிரிலாம் இருக்கும்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாத லைக் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு தண்டுலாம் எடுத்துகிட்ருக்கா. இது சும்மா ஒரு ஃபன்னு தான் நாங்கள் பண்ணோம். ஃபன்னுக்காக நாங்கள் பிளான் போடுவோம். சரி, ஓகே, நாங்கள் அப்படியே கன்ஃபார்ம் முடிவு எடுத்துட்டோம். ரெயின் சீசனில் எல்லாம் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா, சரியா? கட் தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்களே கட் பண்ணுறோம் சொல்லிட்டோம். கோஸும் அவள் கட் பண்ணிட்டா, காலிஃப்ளவர் கட் பண்ணிட்டா, ஆனியனும் நான் கட் பண்ணி முடிக்க போகிறேன், கேரட்டும் கட் பண்ணியாச்சு. ஓகேவா?
இன்னும் கோஸ் இருக்கு அதுக்கு. உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் வந்து ஆனியன் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவங்களும் கோஸ் கட் பண்ணி முடிக்க போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ எடுத்து ஒரு கப்பை வச்சுட்டு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு இல்லை சால்ட் உப்பு உங்களுக்கு பிடிச்சது எடுத்து கொஞ்சோண்டு அந்த வாட்டரில் போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து கல்லுப்பு நாங்கள் போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். ஒரு 5 நிமிட்ஸ். அப்புறம் இந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். வாங்க. ஓகே, இப்போ வந்து கிச்சனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை மெல்ட் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு கரண்டி வச்சு ஆட்டிடலாம். ஆட்டிட்டு காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது போட்டுடலாம். நீங்கள் எடுத்தவொடனே வந்து கொஞ்சோண்டு கும்குமாக இருக்கணும், அந்த வாட்டரில் தான் போடணும். ஏன்னா அதில் வந்து நிறைய ஜேர்ம்ஸ் இருக்கும், அதுவும் இல்லாத புழு பூச்சிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்கும். அதனால் 5 நிமிட்ஸ் நீங்கள் வந்து அந்த வாட்டரில் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் கிடைக்கும். அப்புறம் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து பஜ்ஜி மாவு கலக்கி வச்சுருந்தோம். அந்த பஜ்ஜி மாவுலாம் போட்டுடலாம். போட்டாச்சு. கொஞ்சோண்டு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணால் கொஞ்சோண்டு அது கொஞ்சம் தண்ணி மாரி ஆகும். அதனால் அது ஒரு சைடு ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதை பார்ப்போம். பஜ்ஜி மாவு என்ன பண்ணும்போது, பஜ்ஜி மாவு எதுக்குன்னா உங்களுக்கே தெரியும், காலிஃப்ளவர் பகோடா போடுறதுக்கு தான். அதில் வந்து நாங்கள் ஜீரகம், பஜ்ஜி மாவு எல்லாம் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப தண்ணி அடிச்சு, அதனால் வந்து நாங்கள் கொஞ்சோண்டு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி கலக்கினா கொஞ்சம் திக்காயிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்படியே தெரியுது பாருங்கள், திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அது வந்து எல்லோ கலரில் இருக்குல்ல, எல்லோ கலரில் இப்போ லைட்டாக இருக்குது. எல்லோ கலர் நிறைய ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்துடணும். அப்படின்னா நிறைய எல்லா ஜெர்ம்ஸும் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து கொஞ்சோண்டு கலர் ஆட் பண்ணிக்கணும், ரெட் கலர் ஆட் பண்ணிக்கணும். ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டோம் கைஸ். நாங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த டைமே பாருங்கள், எல்லாமே எல்லோ கலரில் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு அந்த மாவில் போட்டுக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரை பண்ணியாச்சு. இப்போ அந்த மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பஜ்ஜி மாவுக்கு. அது கூட கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு சைடில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அது க்ளோஸ் பண்ணி தான் ப்ளேஸ் பண்ணணும் ஒரு சைடில். ஓகே, இப்போ வந்து அது சைடில் ப்ளேஸ் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் என்னென்னா கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் வந்து கொஞ்சோண்டு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், உங்களுக்கு என்ன ஆயில் போடுவீங்களோ அது போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு இல்லை, அதுக்கு ஒரு 1 நிமிட் ரொம்ப சூடாகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பஜ்ஜி மாவு போட்டுடலாம். பஜ்ஜியில் ஆட் பண்ணி அந்த காலிஃப்ளவர் பக்கோடா போட்டுடலாம். ஒரு 5 நிமிட்ஸ் இருங்க. அதில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், மாவு கொஞ்சோன்னு போட்டு அது வெந்துருச்சா இல்லையான்னு. இந்த ப்ராஃபிட்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் எதுக்கும் நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு அது வந்து கரெக்ட் ஆகிடுச்சு, அதனால நாங்கள் வந்து காலிஃப்ளவர் போட்டுடுறோம். காலிஃப்ளவர் போட்டாச்சு, அது 5 நிமிட்ஸ் ஆகட்டும். அது கொஞ்ச நேரம் வந்து ஜூம் பண்ணுறேன்னு பேரில் நாங்கள் விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம் கைஸ். ரொம்ப ஜூம் ஆகிடுச்சு, அப்புறம் அது கம்மி பண்ணிட்டோம். என் கசின் ஏன் பேசலைன்னா வந்து கொஞ்சம் வெளில போயிருக்காதனால, அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் பேசுவேன். அது இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த கரண்டியை வச்சு. உங்களுக்கு ஆயிடுச்சின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். எனக்கு இன்னும் ஆகலை, ஃப்ரை ரொம்ப ஆகலை. எனக்கு டார்க்காக இருந்தால் அதை பிடிக்கும். டார்க்காக ஆகிடுச்சு, அதனால நாங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஆயில் வந்து ட்ரை பண்ணி தான் எடுக்கணும். ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். ஆயில் ஆண்டெல்லாம் லைட்டாக பட்டாலும் அவ்வளோதான், பெருசாகிடும். ஓகே, இப்போ வந்து அதை எடுத்தாச்சு. அது வந்து குட்டி குட்டியாக பீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, குட்டி குட்டியாக பீஸ் பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு கடலையும் எடுத்துடலாம். எடுத்துட்டா எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆயில் கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் கோஸும் கேரட்டும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டே வரும். அதனால் ரொம்ப நல்லா வதக்க விடுங்க. நம்ம எவ்வளோ நேரம் வதக்க விட்டாலும் அது வதக்கினா மாதிரியே தெரியாது. ஓகே, இது வந்து வதங்கிட்டுருக்கு. ஒரு 5 நிமிட்ஸ் வந்து அது வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து ரெட் பவுடரு, சில்லி பவுடர், ஓகே, இப்போ வந்து அது நல்லா வதங்கிடுச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதையும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மசாலா, கரம் மசாலா போட்டுக்கலாம். ஓகே, கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும் கைஸ். இப்போ பாருங்கள், நான் எம்மா நேரம் மிக்ஸ் பண்ணேன், ஆனால் ஒன்றுமே தெரியல. கலர் ஆட் பண்ணதுனால மட்டும்தான் தெரியுது லைட்டாக, இல்லைனா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஓகே, உங்களுக்கு சால்ட்டு தேவைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு பகோடாலேயும் இருக்குல்ல, அதனால நாங்கள் வேணான்ட்டு விட்டோம். அப்புறம் வந்து ரைஸ் வந்து நல்லா 1 லேயராக மாரி போட்டுடலாம். சுடுது, அதனால் வந்து டீஸ்பூன் வச்சு போட்டுருங்க. போட்டாச்சு, இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் மிக்ஸ் பண்ணி காட்டுறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் போட்டோம் இல்லையா, அதை எடுத்து மேலே போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் பக்கோடா போட்டு
அதையும் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்துடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதுதான் லாஸ்ட் அவுட்ஃபிட் கைஸ். யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பார்க்க அப்படியே சிக்கன் பீஸ் மாரி இருக்குது. பாய் கைஸ். மறக்காமல் ரெட் ஹார்ட் போட்டு விட்ருங்க.